வாழ்க வளமுடன். நான் உங்கள் தோழி லலிதா. பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுறது? பிரபஞ்சம் நாம் கேட்குற எல்லாத்தையுமே கொடுக்கும்னாலும் அதை எப்படி கேட்டால் உடனே உடனே கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் நமக்கு எப்பவுமே இருக்கும். நம்ம எல்லோருக்குமே ஒரு கேள்வி, தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. எதை பற்றி? பிரபஞ்சம் யாருக்கு உடனே உதவி செய்யுது? அதை பற்றின ரகசியம் என்ன தெரிஞ்சுக்கணும், அதானே? இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் பற்றின புரிதல், அது கூட நாம் எப்படி தொடர்பு படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லா புரியும். நாம் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், நீங்கள் உங்களுக்கு தேவையானதை அடையிறதுக்கு, உங்களுக்காக அதை பிரபஞ்சம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் தனியாக போய் பிரபஞ்சத்துக்கிட்ட போய் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான். நம்மளுடைய விருப்பம் ரொம்ப ஆழமானதா, ரொம்ப தீவிரமானதா இருந்தால் கண்டிப்பாக பிரபஞ்சம் நம்மளுக்காக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய விருப்பத்தினுடைய ஆழத்தை பொறுத்தும் தெளிவை பொறுத்தும் அதை நோக்கி நீங்கள் தீவிரமாக செயல்படுறதை பொறுத்தும் பிரபஞ்சம் நம்மளுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். தனியாக போய் எனக்கு இது வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் இருக்கிற சிக்கல் என்னன்னா, எல்லா நேரங்கள்லேயும் எல்லா விருப்பங்களும் இந்த அளவுக்கு ஆழமாகவோ தீவிரமாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் தீவிரமாக இருக்கும், கேட்காமலேயே நமக்கு நடந்துடும். நம்முடைய எல்லா விருப்பங்களையும் நமக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு நாம் எப்போவுமே பிரபஞ்சத்தோட ஒரு கம்யூனிகேட்லேயே இருக்கிறது அவசியம். அப்போது நாம் எந்த மாதிரியான ஒரு தொடர்பில் இருந்தால், நம்ம மனநிலையை பிரபஞ்சத்தோட ஒத்து இசைவாக வச்சுருந்தா நாம் கேட்குறது எல்லாமே பிரபஞ்சம் நமக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதை இப்போ முழுமையாக பார்க்கலாம். பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறதுக்கான முதல் வழிமுறை இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல். நாம் செய்ய வேண்டியது, ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்து நம்ம கண்ணுக்குள்ள பிரம்மாண்டமாக இருக்கிற பிரபஞ்சத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணிட்டு நம்ம மனசை விட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பிரபஞ்சத்தை பார்த்து கேளுங்க. மனசை விட்டு கேளுங்க. அது ஒரு முழு விஷயமா இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவு அது பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆழமாக அந்த விஷயத்தை கேட்கணும். அதை எப்படி அடைய போகிறோம்? எந்த எதிர்மறை வேணா இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன் அப்படின்னா அது எல்லாமே பிரபஞ்சத்தோட பொறுப்பு. நம்மளோட வேலை நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும், அவ்வளோதான். கண்ணை மூடிட்டு உங்கள் முன்னாடி இருக்கிற அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசை விட்டு கேளுங்க, அது போதும். அப்படி நீங்கள் கேட்டு முடித்ததுக்கப்புறம் உங்கள் மனசுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு விஷயம் லேசாக ஃபீல் பண்ண வைக்கும். ஏதோ ஒரு பாரம் குறைஞ்சா மாதிரி இருக்கும். அதான் பிரபஞ்சத்துக்கிட்ட உண்மையிலேயே முழுமையான ஈடுபாடோட, அர்ப்பணிப்போட, முழு நம்பிக்கையோட உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இந்த உணர்வோடு நீங்கள் வெளியில் வந்தால் நிச்சயமாக பிரபஞ்சம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துடும். இவ்வளவு எளிமையாக இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு உங்களால் எவ்வளவு விஷயங்களை உருவாக்க முடியும்னு கற்பனை பண்ணி பாருங்க. உங்களால் எல்லாத்தையுமே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையுமே உருவாக்க முடியும். ஆனாலும் இதுவும் நிறைய பேருக்கு வேலை செய்யாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை நீங்களும் கூட இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம், உங்களுக்கு கூட இது கொஞ்சம் வேலை செய்யாமல் போயிருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, முதல் விஷயம் சந்தேகம். எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது இதை பிரபஞ்சம் செஞ்சு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடையே போய் கேட்டால் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்காது. நீங்களே முடிவு பண்ணிக்குங்க. எப்போ ஒருத்தர் என்னால் இது முடியல, நான் பெருசு இல்லை, இது என்னால் முடியலை, நான் பெருசு இல்லை, இது என்னால் முடியலை, நீ தான் இதை பண்ணி கொடுக்கணும், எனக்கு இது வேணும்னு நாம் கேட்குறத பிரபஞ்சம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. முழுமையாக சரணடையணும். தன்னால் முடியலன்னு உணர்ந்தவங்களுக்கு சந்தேகம் வராது. ஏன்னா தன்னால் முடியலை, பிரபஞ்சம்தான் இதை செஞ்சு கொடுக்கணும்னு தெரிஞ்சிடுது. அதனால் சந்தேகமே வராது. ஆனால் பிரபஞ்சம் செஞ்சு கொடுக்குமா கொடுக்காதா, நமக்கு அது நடக்குமா நடக்காதா, கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி தன்னால் முடியலைங்கிற விஷயத்தையும் ஏற்றுக்க முடியாமல் அதே நேரத்தில் பிரபஞ்சத்தையும் ஒரு கூட்டாக சேர்த்து
நாம் செயல்பட்டு பார்ப்போம்னு ஏதோ ஒரு மனநிலைமையில போய் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேலை செய்யாது. இது முதல் தவறு. பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும்போது நீங்கள் ஒன்றுமே இல்லைங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணரணும். உங்களால் முடியலைங்கிறத முழுமையாக அக்செப்ட் பண்ணிவிட்டு முழு மனசோட எனக்கு இது என்னால் முடியல, நீ தான் செஞ்சு கொடுக்கணும்னு மனசார மனசு விட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறக்கும். நீங்கள் கேட்டதை நிச்சயமாக செஞ்சு கொடுக்கும். திரும்பவும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய நான் அந்த நான் என்கிற விஷயத்தை கொஞ்சம் தூக்கி போடுங்க. நான் போயிடுச்சுனாலே சந்தேகங்கிறது போயிடும். முழுமையாக என்ன தேவையோ அது மட்டும் நிற்கும். முழு மனசோட பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, அது போதும். இப்போ இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் துரிதமாக நடக்கணும். அப்படின்னா நாம் எப்படி பிரபஞ்சத்தோட கம்யூனிகேஷன்லேயே இருக்கிறது, அதாவது பிரபஞ்சத்தோட சக்தியை உள்ளிழுக்க அதை கிரகிக்க தான் உங்கள் வாழ்க்கை அப்படியே ஒரு மாயாஜாலமான வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நீங்கள் தொடர்ந்து பிரபஞ்சத்தோடையே அந்த சக்தியை கிரகிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி தொடர்ந்து நீங்கள் அந்த சக்தியை கிரகிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்களை இது வேணும் அப்படின்னு கேட்கணும். அது ஆழமாக எல்லாம் இருக்க வேண்டாம், இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்ட உடனேயே அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இருக்குது. அது என்ன? உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் பிரபஞ்சத்தை நினச்சிக்கிட்டே செய்யுங்க. நீங்கள் காலையில் எழுந்த உடனேயே பிரபஞ்சத்துக்கிட்டே பேசுங்க. எப்படி பேசுறது? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் சொல்கிற மாதிரி காலையில் பிரபஞ்சத்து கூட அது உங்கள் நினைவுக்கு வரணும். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் சாப்பிட்ற போது ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, இன்னைக்கு இந்த உணவு எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த உணவு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டே சாப்பிட்லாம். அதே மாதிரி வேலை செய்யும்போது, ட்ராவல் பண்ணும்போது, ஒரு நண்பரை பார்க்கும்போது, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த விஷயங்கள் பற்றியும் பிரபஞ்சத்துக்கிட்டே பேசலாம். நீங்கள் என்ன செஞ்சாலும் பிரபஞ்சம் கவனிச்சுக்கிட்டு இருக்குங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு இருந்ததுன்னா பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாறிடும். பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே பிரபஞ்சத்தோட ஒரு துளிதான். அதெல்லாம் நம்முடைய அங்கமாக இருக்கும்போது பிரபஞ்சமும் நம்முடைய அங்கம்தான். ஆனால் அது நம்முடைய உணர்வுகள்லேயே ஒரு அங்கமாக இல்லை. அதுதான் பிரச்சனை. அப்போது பிரபஞ்சம் நம்முடைய உணர்வுகளில் ஒரு அங்கமாக மாறும்போது அதோட சக்தியை உங்களால் முழுமையாக கிரகிக்க முடியும். அப்படி நீங்கள் முழுமையாக அதோட சக்தியை கிரகிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாயாஜாலமாக பிரகாசிக்கும். அதுக்கு ஒரு எளிமையான வழிமுறை தான் இந்த வழிமுறை. நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பிரபஞ்சத்தை உங்கள் உணர்வுக்குள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் பிரபஞ்சம் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உணர்வோட எல்லா செயலையும் செய்யுங்க. இது வெறும் பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் செயலில் மேன்மை அதிகரிக்கிறதையும் நீங்கள் உணர முடியும். உங்கள் வாழ்க்கை பாதை மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். பிரபஞ்சம் ஒவ்வொரு இடத்திலையும் உங்களை வழி நடத்துகிறத நீங்கள் உணர முடியும். இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சில விஷயங்களை கேட்கவே வேண்டாம். பிரபஞ்சம் உங்களுக்கு உடனடியாக செஞ்சு கொடுக்கும். இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, நீங்கள் கேட்காத சில விஷயங்கள் ஆனால் உங்களுக்கு சிறந்த சில விஷயங்களை பிரபஞ்சம் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். ஏன்னா கொடுக்கறது எல்லாமே பிரமாதமாக இருக்கும். நீங்கள் கற்பனை பண்ணுறதை விட பிரமாதமாக இருக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உண்மையிலேயே ஒரு மாயாஜாலமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அப்போ உங்களால் எதுவும் இல்லை, எல்லாமே பிரபஞ்சம்தான் பண்ணுது, நான் இல்லை நீ தான் அப்படிங்கிற உணர்வுடன் வாழறவங்களுக்கு அருள் என்பது மழை மாதிரி பொழியும். அந்த அருளைத்தான் நாம் பிரபஞ்ச சக்தியாக அதோட கிரகிப்பாக நாம் சொல்கிறோம். அந்த சக்தி உங்களுக்குள்ளே நிறைய பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே ஒரு அங்கமாக மாற, அதாவது அந்த சக்தி உங்களுக்குள்ளே நிறைய அப்படின்னாக்கா ரொம்பிக்கிட்டே இருக்கிறது. ரொம்பி பிரபஞ்சம் உங்களுக்குள்ளேயே ஒரு அங்கமாக மாற உங்கள் வாழ்க்கையும் மாயாஜாலமாக பிரகாசமாக மாறும். நீங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதை விட அதிகமாக எல்லாத்தையுமே அனுபவிப்பீங்க. பிரபஞ்சத்தோட பேசுறது அப்படிங்கிறது தான் ஒரு அங்கமாக மாற்றிக்கிறதுக்கான முதல் படி. அதனால் நாம் முதல் வழிமுறை சொன்ன மாதிரி கொஞ்சம் கண்ணை மூடி அமைதியாக பேச தொடங்குங்க.
அதுக்கப்புறம் அன்றாட வாழ்க்கையில் எல்லா செயல்களிலும் பிரபஞ்சத்தை கொண்டு வாங்க, உங்கள் உணர்வுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். நிச்சயமாக இது ஒரு மாயாஜாலமாக தான் இருக்கும். இது சார்ந்த சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தோழி இல்லையா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.